அநேக நாட்களுக்கு பின்பு இந்த பதிவின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். உங்களை வரவேற்கிறோம், உங்களை ஆசீர்வதிக்கிறோம். சமாதானத்தோடு நீங்கள் இருந்து இவைகளை கேட்கும்படியாக நாங்கள் வேண்டுகிறோம். நாம் கடந்த காலங்களிலே பல சபைகளை பற்றி நம்ம பேசி வருகிறோம். இன்றைக்கும் ஒரு சபையை பற்றி நம்ம பேச வந்திருக்கிறோம். இதை நீங்கள் கேட்டு பயன்பெறுங்கள். இந்த சபையானது வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 12வது வசனத்திலே நாம் வாசிக்கும் போது, பெர்கமு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், இருபுறமும் கற்குள்ள பட்டயத்தை உடையவர் சொல்லுகிறதாவது. இங்கே இயேசு கிறிஸ்துவனுடைய நிலைமையை இங்கே விவரமாக நமக்கு காண்பிக்கிறது. அவர் இரு கற்குள்ள பட்டயத்தை உடையவராய் இருக்கிறார். இந்த இடத்திலே நமக்கு ஒரு சந்தேகம் வரும். இரு கற்குள்ள பட்டயம் என்றால் என்ன என்ற ஒரு கேள்வி வரும். அதற்கு பதிலாகத்தான் எபிரேயருடைய புஸ்தகம் 4வது அதிகாரம் 12வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற பிரகாரமாய், தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உள்ளதாயும் இருபுறமும் கற்குள்ள எந்த பட்டயத்திலும் கற்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் உவனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகை அறுக்கிறதாயும் இருக்கிறது என்று சொல்லுகிறது. இதிலிருந்து நம்ம என்ன புரிந்து கொள்கிறோம் என்று சொன்னால், இரு கருக்குள்ள பட்டயம் என்றால் அவருடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை அல்லது வசனம் அல்லது தேவனுடைய வெளிப்பாடு எல்லாவற்றையும் குறிக்கிறது. இப்ப இந்த தேவனுடைய பட்டயம் கையிலே வைத்திருக்கிறவர் அவர் என்ன செய்கிறார் என்று நமக்கு ஒரு அடுத்த கேள்வி வரும். பட்டயம் என்றால் அவருடைய வசனம், வாயிலிருந்து வரக்கூடிய சத்தம், வாயிலிருந்து வரக்கூடிய வசனம், சொல் என்பதாக நம்ம பார்த்தோம். அடுத்தபடியாக இங்கே இருவரும் கற்குள்ள பட்டயத்தை உடையவர் அதை என்ன செய்கிறார் என்று நாம் பார்த்தோமானால், இங்கே அவர் சொல்லுகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 16வது வசனத்தில் என்ன சொல்லுகிறார்? நீ மனம் திரும்பு, இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து என் வாயின் பட்டயத்தால் அவர்களுடைய யுத்தம் பண்ணுவேன். இப்ப யாரோட இதை யுத்தம் பண்ண போகிறார் என்று சொன்னால், இந்த பெர்கமு சபைக்காரர்களோடு இவர் யுத்தம் பண்ண போகிறார். எதற்காக இவர் யுத்தம் பண்ணுகிறார் என்பதை பற்றி நாம் பார்த்தோமானால், இன்னும் அநேக ரகசியங்கள் இதிலிருந்து நமக்கு வெளிப்படும். அதை நாம் பார்த்தோமானால், இந்த வெளிப்படுத்தின விசேஷத்துல மனம் திரும்பு, இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் முன்னிடத்தில் வந்து என் வாயின் பட்டயத்தால் அவர்களோடு யுத்தம் பண்ணுவேன். வாயின் பட்டயம் என்பது வாயில் இருவருக்குள்ள பட்டயம் என்பது, அதாவது என் வாயின் பட்டயம் என்பது அவருடைய வார்த்தை, அவருடைய சொல் என்பதாக பார்க்கிறோம். அவருடைய வார்த்தையினாலே அவர் யுத்தம் பண்ண போகிறார். யாரோடு யுத்தம் பண்ண போகிறார் என்பதை நாம் பார்த்தோமானால், வெளிப்படுத்தின விசேஷம் 19வது அதிகாரம் 13வது வசனத்திலே, இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார், அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. இந்த வசனத்தின் மூலமாக யாரை குறிக்கிறது என்று சொன்னால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. அதுக்கு அடுத்த வசனத்திலே பார்த்தோமானால், பரலோகத்தில் உள்ள சேனைகள் வெண்மையும் சுத்தவுமான மெல்லிய வஸ்திரம் தரித்தவர்களாய் வெள்ளை குதிரைகள் மேல் ஏறி அவருக்கு பின் சென்றார்கள். அதாவது இங்கு யுத்தம் பண்ணுவதற்கு இங்கே இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை உடுத்தி இயேசு கிறிஸ்து வருகிறார். அவருக்கு பின்னாக வெண்மையும் சுத்தமான மெல்லிய வஸ்திரம் தரித்தவர்களாய் வெள்ளை குதிரையின் மேல் ஏறி அவருக்கு பின் சென்றார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 19வது அதிகாரம் 20வது வசனத்தில் வாசித்தால், அப்பொழுது மிருகம் பிடிக்கப்பட்டது, மிருகத்தின் முன்பாக செய்த அற்புதங்களால் அதன் முத்திரையை தரித்தவர்களையும் அதன் சொரூபத்தை வணங்கினவர்களையும் மோசம் போக்கின கள்ள தீர்க்கதரிசியும் கூட பிடிக்கப்பட்டான். இருவரும் கந்தகமும் எரிகிற அக்கினி கடலிலே உயிரோடு தள்ளப்பட்டார்கள். இங்கே நமக்கு தெளிவாக தெரிகிறது என்னவென்று சொன்னால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யாரோடு யுத்தம் பண்ணுகிறார் என்றால், இங்கே மிருகத்தோடும் கள்ள தீர்க்கதரிசிகளோடும் அந்த 10 ராஜாக்களோடும் அவர்களுடைய சேனைகளோடும் இவர் யுத்தம் பண்ணுகிறார். அப்ப இது ஒரு சைடு பிசாசனுடைய பக்கத்திலிருந்து இவர்கள் யுத்தம் பண்ணுகிறார்கள்,
இதற்கு எதிராக இயேசு கிறிஸ்துவுக்கு பின்பாக வெண் அங்கி தரித்து வெள்ளை குதிரையில் ஏற்கிறவர்களோடு இவர்கள் யுத்தம் பண்ணுகிறார்கள். இவர்கள் யுத்தம் பண்ணி முடிவு என்ன என்று சொன்னால், அந்த யுத்தத்தின் முடிவிலே அப்பொழுது வெளிப்படுத்தின விசேஷம் 19வது அதிகாரம் 20வது வசனத்தில் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், அப்பொழுது மிருகம் பிடிக்கப்பட்டது, மிருகத்தின் முன்பாக செய்த அற்புதங்களால் அது முத்திரையை தரித்தவர்களையும் அதன் சொரூபத்தை வணங்கினவர்களையும் மோசம் போக்கின கள்ள தீர்க்கதரிசியும் கூட பிடிக்கப்பட்டான். இருவரும் கந்தகம் எரிகிற அக்னி கடலே உயிரோடு தள்ளப்பட்டார்கள். இந்த யுத்தத்தின் முடிவில் என்ன நடக்கிறது என்று சொன்னால், அந்த மிருகமும் அந்த கள்ள தீர்க்கதரிசியும் உயிரோடு பிடிக்கப்பட்டார்கள். அவர்கள் கந்தகமும் எரிகிற அந்த அக்னி கடலிலே இவர்கள் தள்ளப்பட்டார்கள். அடுத்தது என்ன நடக்கிறது என்று சொன்னால், வெளிப்படுத்தின விசேஷம் 19வது அதிகாரம் 21வது வசனத்திலே மற்றவர்கள் குதிரையின் மேல் ஏறி இருந்தவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற பட்டயத்தால் கொல்லப்பட்டார்கள். அவருடைய மாம்சத்தினால் பறவைகள் யாவும் திருப்தி அடைந்தன. இப்பொழுது இயேசு கிறிஸ்துவினுடைய வாயிலிருந்து புறப்படுகிற அந்த வார்த்தையினாலே, அந்த பட்டயத்தினாலே, இந்த மோசம் போக்குகிற இந்த கள்ள தீர்க்கதரிசியும் இந்த மிருகத்துக்கு பின்னாலேயோ யுத்தத்துக்கு வந்த அனைவரும் அவருடைய வார்த்தையினாலே கொல்லப்பட்டார்கள். அப்பொழுது இவர்கள் கொல்லப்பட்டது எதனாலே என்று சொன்னால், இந்த கள்ள தீர்க்கதரிசியும் இந்த மிருகமும் சொல்லுகிறதை கேட்டு இவர்களுக்கு பின்பாக போனதின் காரணத்தினாலே இவர்களுக்கு இந்த முடிவு ஏற்பட்டு இவர்களுடைய மாமிசத்தை பறவைகள் சாப்பிடுகிறது. அது எவ்வளவு கொடூரமான செய்தி என்பதை பாருங்கள். இது மாத்திரமல்ல, இந்த அடுத்த கேள்வி நமக்கு என்ன வருகிறது என்று சொன்னால், இந்த மிருகத்துடனே யுத்தம் பண்ணுகிறார்கள் அல்லவா, இந்த மிருகம் என்றால் என்ன என்பதை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த மிருகம் என்றால் நம்ம தானியேலுடைய புஸ்தகம் 7வது அதிகாரம் 17வது வசனத்திலே அந்த 4 பெரிய மிருகங்களும் பூமியில் இருந்து எழும்புகிற 4 ராஜாக்கள். அப்ப இந்த மிருகம் என்று சொல்லுவது அங்கே தானியேலுடைய தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே அவர் தரிசனத்திலே கண்டது 4 மிருகங்கள் அங்கே அந்த சமுத்திரத்தின் நடுவில் இருந்து ஏறி வருகிறது என்பதாக நாம் பார்க்கிறோம். அப்ப அந்த 4 மிருகங்கள் எது என்பதை பார்த்தால், அந்த 4 மிருகங்களும் அந்த சமுத்திரத்துக்கு வெளியே வீசுகிற அந்த காற்றினாலே, யுத்தத்தினாலே, இந்த சமுதாயத்தில் இந்த உலகத்தில் ஏற்படுகிற யுத்தத்தினாலே அந்த யுத்தத்தை ஜெயித்து இந்த உலகத்தை தன்னுடைய கரத்தில் கொண்டு வந்து பிரமாண்டமாய் ஆட்சி பண்ணுகிற அந்த ராஜாக்களைத்தான் இங்கே மிருகம் என்று சொல்லுகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அந்த மிருகம் என்பது ராஜாக்கள் மாத்திரமல்ல, தானியேலினுடைய புஸ்தகம் 7வது அதிகாரம் 17வது வசனத்திலே வாசிக்கும் போது அந்த 4 பெரிய மிருகங்களும் பூமியிலிருந்து எழும்புகிற 4 ராஜாக்களாம். அடுத்தது அவன் சொன்னது 4ஆம் மிருகம் பூமியிலிருந்து உண்டாகும் 4ஆம் ராஜ்யமாம். அப்ப இந்த மிருகம் என்பது ராஜாக்களை குறிக்கிறது. அப்ப ராஜானா அவருக்கு ஒரு நாடு இருக்கணும். அப்ப இந்த மிருகத்துக்கு 2 பொருள் படுகிறது, 2 பொருள் இருக்கிறது. அது என்ன என்று சொன்னால், ஒன்று ராஜா, இன்னொன்று ராஜ்யம். அப்ப இந்த 4 ராஜ்யங்கள், 4 ராஜாக்கள் அங்கே வருகிறார்கள். அந்த கடைசியில இருக்கக்கூடிய ராஜா அப்பொழுது இல்லை, அதுக்கு பின்னாலே வருகிறான். ஆகக்கூடிய அந்த நேபுகாத்நேச்சாரனுடைய சொப்பனத்தின்படி 5 ராஜாக்கள் இருக்கிறார்கள். அதை நம்ம பார்த்தோமானால் வெளிப்படுத்தின விசேஷம் 17வது அதிகாரம் 7வது வசனத்திலே, அப்பொழுது தூதனானவன் என்னை நோக்கி, ஏன் ஆச்சரியப்படுகிறாய்? இந்த ஸ்திரீயினுடைய ரகசியத்தையும் 7 தலைகளையும் 10 கொம்புகளும் உடையதாய் இவளை சுமக்கிற மிருகத்தினுடைய ரகசியத்தையும் உனக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறான். இங்கே இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 17வது அதிகாரத்திலே அங்கு யோவான் தீர்க்கதரிசி அவர் என்ன பார்க்கிறார் என்று சொன்னால், அங்கு ஒரு பெரிய மிருகம் இருக்கிறது. அந்த மிருகத்திலே நல்ல இரத்தாம்பரமான ஒரு சேலையை உடுத்தி ஒரு வேசி என்று தன்னுடைய நெத்தியிலே எழுதப்பட்ட ஒருவள் அங்கே வருகிறார். அதை குறித்து தான் நீங்க சொல்லுகிறது. அப்பொழுது தூதனானவன், நீ ஏன் அதை பார்த்து ஆச்சரியப்படுகிறாய்? இந்த ஸ்திரீயினுடைய ரகசியத்தையும் 7 தலைகளையும்
10 கொம்புகளையும் உடையதாய் இவளை சுமக்கிற மிருகத்தினுடைய ரகசியத்தையும் உனக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். அப்படியானால் இந்த ஸ்திரீயை சுமப்பது எது என்று சொன்னால் 7 தலைகளையும் 10 கொம்புகளும் உடைய ஒரு மிருகம். அப்ப இந்த மிருகத்துக்கு 7 தலை இருக்கிறது, 10 கொம்பு இருக்கு. இதனுடைய ரகசியத்தை நான் உனக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி கூப்பிட்டு போய் அங்கே சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறான் என்று சொன்னால், வெளிப்படுத்தின விசேஷம் 17வது அதிகாரம் 9வது வசனத்திலே, ஞானமுள்ள மனம் இதிலே விளங்கும். அந்த 7 தலைகளும் 7 அந்த ஸ்திரீ உட்கார்ந்திருக்கிற 7 மலைகளாம். அது மாத்திரமல்ல, வெளிப்படுத்தின விசேஷம் 17வது அதிகாரம் 10வது வசனத்திலே அவைகள் 7 ராஜாக்களாம். அப்பொழுது இந்த 7 தலை என்று சொல்லுவது 7 ராஜாக்கள் என்று ஒரு பொருள்படுகிறது. அடுத்தது 7 மலைகள் என்று பொருள்படுகிறது. இப்பொழுது நமக்கு வருகிற கேள்வி என்னென்றால், இந்த 7 ராஜாக்கள் யார்? இந்த 7 ராஜாக்களை பற்றி நம்ம தெரிஞ்சாதான் இந்த 7 தலைகளை பற்றி நாம் புரிந்து கொள்ள முடியும். ஏனென்று சொன்னால், இந்த 7 தலைகள் என்பது இந்த நேபுகாத்நேச்சார் பார்த்த அந்த 5 ராஜாக்கள், இந்த உலகத்தை பிரமாதமாக பெரிய ராஜாவாக இந்த நாட்டை உலகத்தை ஆள வேண்டும் என்று சொல்லி ரொம்ப பேர் பெற்று அங்கே வாழ்ந்த அரசாட்சி பண்ணின அந்த சக்கரவர்த்திகளை பற்றி தான் இங்கே சொல்லுகிறது. அந்த சக்கரவர்த்தி என்பது அந்த நேபுகாத்நேச்சாருடைய சொப்பனத்திலே 5 சக்கரவர்த்திகளை பற்றி சொல்லுகிறது. ஆனால் அதுக்கு முன்பாக 2 சக்கரவர்த்திகள் இருக்கிறார்கள். இந்த 5 பிளஸ் 2, இது 2 சேர்த்தால் 7 ராஜாக்கள், 7 மிருகங்கள் என்பதாக நாம் பார்க்கிறோம். அந்த 7 ராஜாக்கள் யார் என்று கேட்டால், யோசேப்பின் காலத்திலே அங்க அரசாண்ட, எகிப்தை அரசாண்ட அங்க பார்வோன், இவன் முதலாவது சக்கரவர்த்தி, முதலாவது ராஜா, முதலாவது மிருகம். 2வது மிருகம் எது என்று சொன்னால், அசீரியா தேசத்தை ஆண்ட நெகிலோத் பிளஷர் என்பவர், அவர் 2வது மிருகம், 2வது ராஜா. அசீரியா என்பது 2வது ராஜ்யம். 3வது எது என்று சொன்னால் நேபுகாத்நேச்சார். நேபுகாத்நேச்சார் எதை ஆண்டார் என்று சொன்னால், அவர் பாபிலோன் என்ற தேசத்தை அவர் ஆண்டார். 4வதாக மேதியா பெர்சியா என்ற ராஜா, அவர் இந்த மேதியா பெர்சியா என்ற நாட்டை அகாஸ்வேரு என்ற ராஜன் ஆண்டு வந்தார். அதுக்கு அடுத்தபடியாக 5வதாக கிரீஸ் தேசத்தை, கிரீஸ்ல இருந்து மகா அலெக்சாண்டர் ஆண்டு வந்தார். ஆக இந்த 5 ராஜாக்கள் இருந்தார்கள். இந்த 5 ராஜாக்களில் இவர்களில் அந்த வெளிப்படுத்தின விசேஷம் 17வது அதிகாரம் 10வது வசனத்திலே அவைகள் 7 ராஜாக்களாம். இவர்களில் 5 பேர் விழுந்தார்கள். இந்த 5 பேர் விழுந்தது யார் என்று சொன்னால், இப்பொழுது நான் சொன்ன இந்த 5 ராஜாக்கள் விழுந்தார்கள். யாரு? பார்வோன் எகிப்து ராஜா, 2வது அசீரியா ராஜா, 3வது நேபுகாத்நேச்சார், 4வது அகாஸ்வேரு, 5வது மகா அலெக்சாண்டர். இந்த 5 பேரும் விழுந்து விட்டார்கள். அந்த வசனம் சொல்லுகிறது, நல்லா கவனிச்சுங்க. இந்த 5 பேரும் விழுந்து விட்டார்கள். அடுத்தபடியா என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், ஒருவன் இருக்கிறான். யார் இப்பொழுது ஆண்டு கொண்டு இருக்கிறார்கள்? இது யார் இதை சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், இது யோவான் சொல்லுகிறார். இந்த யோவான் சொல்லும் பொழுது, இந்த தரிசனத்தை காணும் போது அங்கே ஆட்சி செய்கிறவர் யார் என்று சொன்னால், ரோம சாம்ராஜ்யம், ஆகஸ்டஸ். அதுதான் இங்கே இயேசு கிறிஸ்து பிறந்த உடனே குடிமதிப்பு எழுதப்படும்படியாக அகஸ்து ராயன் என்று அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அகஸ்து ராயன் என்பது அகஸ்டஸ் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அகஸ்டஸ் என்பது எந்த ராஜ்யம் என்று சொன்னால் ரோம சாம்ராஜ்யம். அப்ப இந்த யோவான் வாழ்ந்த காலத்திலே, இயேசு கிறிஸ்து இருந்த காலத்திலே இருந்தது ரோம சாம்ராஜ்யம். ஒருவன் இருக்கிறான், இவன் 6வது. ரோம சாம்ராஜ்யம் 6வது. அடுத்தது பார்த்தோமானால், மற்றவன் இன்னும் வரவில்லை, வரும்போது அவன் கொஞ்ச காலம் தரித்திருக்க வேண்டும். அப்ப யோவான் இருந்த காலத்திலே இந்த 7வது ராஜா வரவில்லை.
ஆனால் அதற்கு பின்பாக அவன் வருகிறான். அவன் யார் என்று பார்த்தோமானால், தானியேலுடைய புஸ்தகம் 8வது அதிகாரம் 23வது வசனத்திலே நாம் வாசித்தோமானால், அவர்களுடைய ராஜ்யத்தின் கடைசி காலத்திலோ வென்றால் பாதகருடைய பாதகம் நிறைவேறும் போது மூர்க்க முகமும் சூதான பேச்சுமுள்ள சாமர்த்தியமான ஒரு ராஜா எழும்புவான். நல்லா கவனிச்சுங்க. இங்கே பாதகருடைய பாதகம் நிறைவேறும் போது என்று சொல்லும் போது, இங்க பாதகர் என்பது யாரை குறிக்கிறது என்று சொன்னால், அது இஸ்ரவேல் ஜனங்களை குறிக்கிறது. அவர்கள் தேவனுக்கு விரோதமாக பாதகம் பண்ணினார்கள். இந்த பாதகம் பண்ணினாலே இந்த பாதகருடைய பாதகம் நிறைவேறும் நாட்கள் என்று சொல்லும் போது, இந்த பாதகருடைய பாதகம் நிறைவேறுது. அவர்கள் தண்டனை கொடுத்து அது நிறைவேற்றப்படுகிறது. அது யாரால் நிறைவேற்றப்படுகிறது என்று சொன்னால், அவர் ஹிட்லர், ஜெர்மனி நாட்டை சார்ந்த அந்த ராஜனால் இது நிறைவேற்றப்படுகிறது. ஆகினால் இந்த இடத்திலே அந்த 7வது ராஜா யார் என்று இங்கே சொல்லுகிறது என்று சொன்னால், அது ஹிட்லர் என்பதாக நாம் பார்க்கிறோம். இவர் ஹிட்லர் தானா என்பதற்கு அத்தாட்சியாக இன்னும் அடுத்த வசனத்திலே தானியேலுடைய புஸ்தகம் 8வது அதிகாரம் 24வது வசனத்தில் வாசித்தோமானால், அவனுடைய வல்லமை பெருகும், ஆனாலும் அவனுடைய சுய பலத்தினால் அல்ல, அவன் அதிசயமான விதமாக அழிவு உண்டாக்கி அனுகூலம் பெற்று கிரியை செய்து பலவான்களையும் பரிசுத்த ஜனங்களையும் அழிப்பான். இப்ப பரிசுத்த ஜனங்களை யார் அழிப்பான் என்று சொன்னால், இந்த பரிசுத்த ஜனங்கள் என்பது அந்த பாதகரை குறிக்கிறது. அதுதான் இஸ்ரவேல் ஜனங்களை குறிக்கிறது. இந்த இஸ்ரவேல் ஜனங்களை இந்த ஹிட்லர் அழித்தான். வேரோடு அழிந்து அதனுடைய சமுதாயமே இருக்கக்கூடாது என்று சொல்லி அவன் திட்டமிட்டு அத்தனை பேரையும் அவன் அழித்தான். ஆகினாலே இங்கே ஹிட்லர் தான் என்பதற்கு இன்னொரு அத்தாட்சியாக நாம் பார்ப்பது என்னவென்றால், தானியேலுடைய புஸ்தகம் 8வது அதிகாரம் 25வது வசனத்திலே, அவன் தன் உபாயத்தினால் வஞ்சகத்தை கைகூடி வரப்பண்ணி தன்னுடைய இருதயத்திலே பெருமை கொண்டு நீர் விசாரத்தோடு இருக்கிற அநேகரை அழித்து அதிபதியா இருக்கிறவருக்கு விரோதமாய் எழும்புவான். ஆனாலும் அவன் கைகளினால் அல்ல, வேறு விதமாய் முறித்து போடப்படுவான். அப்ப பாருங்க, இந்த இடத்துல என்ன நடக்கிறது என்று சொன்னால், இவன் யுத்தத்திலே இறங்கி வேறொருவரால் கொல்லப்படவில்லை, இவன் தற்கொலை செய்து கொண்டு இவன் இறந்தான். அதுதான் இங்க குறிக்கிறது. அவன் கைகளினால் அல்ல, வேறு விதமாய் முறித்து போடப்படுவான். வேறு விதமாய் முறித்து போடப்படுவான் என்று சொல்லப்படுவது, அவன் தற்கொலை செய்து இறந்து விடுவான் என்பதை இங்கே தெளிவாக வேத வசனம் கூறுகிறது. ஆகினாலே இப்பொழுது 7 ராஜாக்களும் 7 மிருகங்களை பற்றி நாம் பார்த்து விட்டோம். 7 தலை 7 மலை என்று பார்க்கிறோம். 7 தலை 7 ராஜாக்கள் என்று பார்த்தோம். இந்த 7 தலை 7 ராஜாக்களையும் இப்ப பார்த்து விட்டோம். அடுத்தது என்ன நடக்கிறது என்று சொன்னால், வெளிப்படுத்தின விசேஷம் 17வது அதிகாரம் 11வது வசனத்திலே, இருந்ததும் இராததுமாகிய மிருகமே 8வதானவனும் அவ்வேளிலிருந்து தோன்றுகிறவனும் நாசமடைய போகிறவனா இருக்கிறான் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. இப்பொழுது இந்த 7 பேரை பார்த்தோம். இருக்கிறவனும் இராமல் போனவன் யார்? யோவான் காலத்தில் இருந்தது ரோம சாம்ராஜ்யம் இருந்தது. அப்பொழுது அகஸ்டஸ் என்பவர் இருந்தார். அப்ப இருந்தவனும் இராமல் போனவனும் இப்ப இருக்கிறானா? இல்ல. இனிமேல் வரப்போகிறவனும் யாரு? இனிமேல் வரப்போகிற யாரு? அந்த ரோமுக்கு தான் வரப்போறான். அப்ப அவன் யாரு? இருந்ததும் இராதுமாகிய மிருகமே 8வதானவனும் அவ்வேளிலிருந்து தோன்றுகிறவனும் நாசமடைய போகிறவனும்னா இருக்கிறான். அந்த 7லிருந்து இந்த ரோம சாம்ராஜ்யம் திரும்ப வரப்போகிறதே. அவன் ஒரு மிருகமாக மாறப்போகிறான். அப்ப இந்த 7லிருந்து திரும்ப வரப்போகிறது எது என்று சொன்னால் ரோம சாம்ராஜ்யம். இப்ப ரோம சாம்ராஜ்யம் என்பது ரோம சாம்ராஜ்யமாக இருக்கிறதா என்று கேட்டால் இல்லை. அப்ப இந்த ரோம் என்பது அங்கே என்ன இருக்கிறது என்று சொன்னால், இந்த ரோம் என்பது அங்கே போப் இருக்கக்கூடிய வத்திகன், ஒரு சின்ன நாடு, அது போப் மாத்திரமே அங்கே இருக்கிறார். அப்பொழுது இப்ப இதுல இருந்து குறிப்பாக நாம் என்ன தெரிந்து கொள்ள போகிறோம் என்று சொன்னால், இந்த போப்பானவர் அவர்
பெரிய மிருகமாக, அதாவது பெரிய சக்கரவர்த்தியாக, இந்த எட்டாவதாக இந்த உலகம் முழுவதும் ஆளக்கூடிய ஒரு ராஜாவாக அவர் மாறப்போகிறார் என்பதை இந்த இடத்திலே நம் திட்டமும் தெளிவுமாக வேதம் சொல்லுகிறதை நாம் நன்றாக கண்கூடாக பார்க்க முடிகிறது. அப்படியானால் இந்த 7ல் இருந்து தோன்றுகிற அந்த 8வது மிருகம் அந்த போப்பு தானா அப்படிங்கிறதுக்கு இன்னொரு நமக்கு ஆதாரம் ஒன்று வேதம் வசனம் சொல்லுகிறது. அது என்னவென்று சொன்னால், இந்த தலை என்று சொல்லுவது 7 ராஜாக்கள், அடுத்தது 7 ராஜ்யம் என்று சொன்னோம். அந்த 7 ராஜ்யத்தை குறித்து இங்க என்ன சொல்லுகிறது? 7வது ராஜ்யம் 8வது ராஜ்யம் எது என்று சொல்லுகிறது என்றால், வெளிப்படுத்துற விசேஷம் 17வது அதிகாரம் 18வது வசனத்துல, நீ கண்ட ஸ்திரியானவள் பூமியின் ராஜாக்கள் மேல் ராஜ்ய பாரம் பண்ணுகிற மகா நகரமேயாம் என்றான். அப்படியானால் இந்த 7 ராஜாக்கள் மேலே ராஜ்யபாரம் பண்ணுகிறது. அப்ப இந்த 7 ராஜாக்கள் என்கிறது இந்த 7 மலைகளை குறிக்கிறது. இந்த சிட்டி ஆஃப் 7 ஹில்ஸ் என்பது ரோம சாம்ராஜ்யத்தை குறிக்கிறது. இது ரோமை குறிக்கிறது. இப்பொழுது இந்த ரோம் என்பது போப் இருக்கிற இடம்தான் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். இன்னும் வேதம் இன்னும் தெளிவாக என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், வெளிப்படுத்துகிற விசேஷம் 2வது அதிகாரம் 13வது வசனத்துல, உன் கிரியைகளையும் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்திலே நீ குடியிருக்கிறதையும், இது நன்றாக தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப போப் எங்கே இருக்கிறார் என்று சொன்னால், சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்திலே இருக்கிற நீ. அப்படியானால் இப்பொழுது அந்த ரோமிலே சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிறதா? வேதம் சொல்லுகிறது இருக்கிறது என்று சொல்லுகிறது. அப்படியானால் இந்த ரோமிலே இருக்கக்கூடிய இந்த சிங்காசனத்திலே உட்கார போவது இந்த சாத்தானா அல்லது வேறு யாருமா? இந்த இடத்திலே நமக்கு ஒரு பெரிய கேள்வி எழும்புகிறது. அப்படியானால் இந்த சிங்காசனம் எங்கு? சாத்தானுடைய சிங்காசனத்துல சாத்தான் தானே வந்து உட்காரணும். அந்த சாத்தானுடைய சிங்காசனம் சாத்தான் உட்காராம வேறு யார் உட்காரதுக்கு வழி இருக்கிறதா என்று சொன்னால், அதுக்கு வழி சொல்லுகிறது. அதை வாசிப்போம். வெளிப்படுத்துகிற விசேஷம் 13வது அதிகாரத்துல 1வது வசனத்தில் வாசித்தோமானால், பின்பு நான் கடற்கரை மணலின் மேல் நின்றேன். அப்பொழுது சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன். அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் கொம்புகளின் மேல் 10 முடிகளும் அதன் தலைகள் மேல் தூஷணமான நாமமும் இருந்தன. இங்கே நாம் பார்க்கிறோம், அந்த சமுத்திரத்திலிருந்து 7 தலை 10 கொம்பு வருகிறது என்று சொன்னால், இந்த சமுத்திரம் என்பது எதை குறிக்கிறது என்று சொன்னால், இந்த சமுத்திரம் என்பது பலவிதமான ஜாதிகள், பலவிதமான பாஷைகளை பேசக்கூடிய இந்த உலகத்தை குறிக்கிறது. அப்படியானால் இந்த உலகத்தில் இருந்து ஒரு ராஜா எழும்புவான் என்பது இங்கு பொருள்படுகிறது. அதுதான் இங்கே கடற்கரை மணலில் மேல் நின்றேன். அப்பொழுது சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன். அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அந்த 7 தலைகள் என்பது இங்கே எதை குறிக்கிறது என்று சொன்னால், நாம் சொன்ன அந்த 7 ராஜாக்கள். இப்ப உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு பெரிய கேள்வி வரணும். எப்படின்னு சொன்னா, 7 தலை 7 ராஜாக்கள் ஏற்கனவே சொல்லிட்டவே, இப்ப இந்த போப்புக்கு எப்படி இந்த 7 தலை வருது? அவன் தான் எல்லாம் செத்து போயிட்டானே, எல்லா பேரும் போயிட்டானே. அதுதான் வேதம் சொல்லுகிறது. இந்த 7 தலை என்பது நம்ம பார்க்கும்போது பாதாளத்திலிருந்து ஏறி வந்து அது சாக போகிறது என்பதை பார்க்கிறோம். அப்ப பாதாளத்தில் இருந்து இந்த 7 ராஜாக்கள் எப்படி எழும்பி வருமா? இதில் ஒரு ரகசியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். என்ன ரகசியத்தை புரிந்து கொள்ள வேண்டுமெனா, பிசாசு எதற்காக பூமியிலே வந்தான்? அதாவது பிசாசு தன்னை எல்லோரும் வணங்க வேண்டும் என்று தேவனுடைய ஆராதனை பர்வதத்திற்கு மேலாக தன்னை உயர்த்தினான் என்று சொல்லும்போது, எல்லாரும் தன்னை வணங்க வேண்டும், வணங்க வைக்க வேண்டும் என்பதுதான் அவனுடைய கொள்கை, அவனுடைய திட்டம், அவனுடைய செயல். அங்கே முடியவில்லை. ஆகையினாலே வந்து என்ன செஞ்சிட்டான், அங்கிருந்து வெட்ட தள்ளப்பட்டதினாலே இங்கே மேலே வானத்தில் இருந்து கொண்டு அவனும் அவனுடைய பட்டாளங்களும் அவனுடைய அதிகாரத்தை ஒரு
மனிதனை தேர்ந்தெடுத்து அவனுக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்து இந்த உலகத்தை ஆளத்தக்கதான அந்த அதிகாரத்தை கொடுத்து அவனை ஆள வைத்து இவன் வேடிக்கை பார்த்தான். அதனால அவன் சொன்னான், ஒரு பெரிய சிலையை வச்சு அதை வணங்க வேண்டும் என்று சொன்னான். அந்த சிலையை வைத்து வணங்க வேண்டும் என்று சொல்லப்படுவதற்கு காரணம் என்ன என்று சொன்னால், இந்த பிசாசை மனிதர்கள் எல்லோரும் வணங்க வேண்டும் என்பதுதான். அப்ப இந்த 7 ராஜாக்களுக்கும் அவனுடைய அதிகாரத்தை கொடுத்தது யார் என்று சொன்னால், இந்த 12வது அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அந்த வானத்தில் இருக்கக்கூடிய சாத்தான் என்றும் பிசாசு என்று சொல்லப்பட்ட அந்த 7 தலை 10 கொம்பு உள்ள அது வலு சர்ப்பம். அப்ப இந்த 8வது மிருகத்துக்கும் இதுக்கு முன்னால இருந்த 7 மிருகங்களுக்கும் உள்ள பெரிய வித்தியாசம் என்ன என்று சொன்னால், இந்த 7 ராஜாக்களுக்கும் தனித்தனியாக ஒவ்வொரு ஆளக்கூடிய அந்த அதிகாரத்தை கொடுத்து அதனுடைய வல்லமையை கொடுத்து ஆள வைத்தான். ஆனால் இப்பொழுது இந்த 8வது ராஜாவுக்கு அந்த பிசாசு என்றும் சாத்தான் என்று சொல்லப்பட்ட அந்த வலு சர்ப்பம் எங்கே இருந்து தன்னுடைய அதிகாரத்தை கொடுக்கிறது என்று சொன்னால், அது பூமியிலே வந்து அது கொடுக்கிறது. ஏன் என்று சொன்னால், அந்த வெளிப்படுத்தல் 12வது அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம், அங்க வானத்திலே ஒரு யுத்தம் உண்டாகிறது. அது மிகாயேலுக்கும் அவருடைய தூதர்களுக்கும், இங்கே சாத்தான் என்றும் பிசாசு என்றும் சொல்லப்பட்ட இந்த வலு சர்ப்பத்துக்கும் வலு சர்ப்பத்தினுடைய தூதர்களுக்கும் என்று இந்த 2 பேருக்குமே அங்கே யுத்தம் நடக்கிறது. இந்த யுத்தத்திலே இந்த சாத்தான் கீழே தள்ளப்பட்டான், பூமியிலே தள்ளப்பட்டான். பூமியிலே தள்ளப்பட்டதின் காரணமாக இங்க பூமியிலே வந்து தனக்கு கொஞ்ச காலம்தான் இருக்கிறது என்று அவன் அறிந்து தன்னுடைய அதிகாரம் முழுவதையும் தன்னுடைய சிங்காசனத்தையும் இந்த ரோம்ல வரக்கூடிய இந்த மிருகத்துக்கு கொடுக்கிறான். அதைத்தான் நாம் பார்க்கிறோம். வெளிப்படுத்துகிற விசேஷம் 13வது அதிகாரம் 2வது வசனத்திலே, நான் கண்ட மிருகம் சிறுத்தையை போல இருந்தது, அதன் கால்கள் கரடியின் கால்களைப் போலவும் அதன் வாய் சிங்கத்தின் வாயை போலவும் இருந்தது. வலு சர்ப்பமானது தன்னுடைய பலத்தையும் தன்னுடைய சிங்காசனத்தையும் மிகுந்த அதிகாரத்தையும் அதற்கு கொடுத்தது. இப்பொழுது எங்கே இருந்து கொடுக்கிறது என்று தெளிவாக நாம் பார்க்கிறோம். பூமிக்கு வந்த பிறகு இதிலே ஒரு வினோதமான மிருகத்தை நாம் பார்க்கிறோம். எப்படி வினோதமான மிருகம் என்று சொன்னால், அது சிறுத்தையை போல இருந்தது. இந்த சிறுத்தை என்பது இந்த உலகம் முழுவதுக்கும் ஒரே மதம் ஒரே கடவுள் என்று அந்த ராஜா சொல்லுவான். அடுத்தது 2வது, அதன் கால்கள் கரடியின் கால்களை போல இருந்தது என்று சொன்னால், இந்த உலகம் முழுவதுக்கும் ஒரே ட்ரேட் ஒரே வணிகம் என்று சொல்லுவான். 3வதாக, அதன் வாயின் சிங்கத்தின் வாயை போல இருந்தது என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. சிங்கம் என்பது இந்த உலகம் முழுவதற்கும் ஒரே ராஜா. அங்க விசா வேற எந்த இது எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, யாரு எங்க வேணாலும் போகலாம். அப்ப எங்க வேணாலும் போகலாம். இந்த ஒரு மிருகம் தானே வந்துச்சு, இந்த போப்பு தானே வந்தாரு. இந்த போப்புக்கு எப்படி இவ்வளவு பெரிய சக்கரவர்த்தியா மாறினாரு அப்படின்னா, அந்த அந்த ஏற்கனவே நம்ம அதற்கு கொம்புகளும் அந்த கொம்புகளும் அந்த சமூகத்தில் 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் கொம்புகளின் மேல் 10 முடிகளும் அதன் தலைகளின் மேல் தூஷணமான நாமமும் இருந்தன. இங்கே என்ன பார்க்கிறோம் என்று சொன்னால், இங்கே 10 ராஜாக்கள் தங்களுடைய அதிகாரத்தையும் தன்னுடைய வல்லமையும் அந்த மிருகத்துக்கு, அதாவது அந்த போப்புக்கு தங்களுடைய ராஜ்யத்தை கொடுத்து விடுகிறார்கள். இப்பொழுது இந்த 10 ராஜாக்களுடைய அங்க போட பிறகு இந்த சாதாரணமாக இருந்த இந்த ராஜா, சாதாரணமாக இருந்த இந்த போப்பு, சாதாரணமாக இருந்த இந்த ரோம்ல இருக்கக்கூடிய அந்த ஆட்சி பண்ண போகிறவர், 7 தலைகள் இருக்கிறது, 10 கொம்புகள் இருக்குது. அதாவது 10 ராஜாக்களுடைய அதிகாரம் அவர்கிட்ட இருக்கிறது. இந்த 7 தலைகள் என்று சொல்லும் போது இந்த 7 ராஜாக்களும் இறந்து பாதாளத்திலே இருக்கிற இந்த 7 ராஜாக்களுடைய எல்லா வல்லமைகளையும் இந்த ஒரு ராஜாவுக்கு இந்த 7 பேரும் கொடுத்துறாங்க. அப்ப பாருங்க, ஒரு ஹிட்லர் இருந்தாலே இன்னைக்கு வரைக்கும் சொல்றான் அவன் பெரிய அராஜகம் பண்றவன், அவன் பெரிய வந்து அரசாட்சி வந்து ரொம்ப
ரொம்ப கடினமான அரசாட்சி என்று பார்க்கிறோம். ஆனா இந்த 7 பேர்த்தினுடைய அந்த ராஜ்யமும் அந்த வல்லமையும் இந்த வரப்போகிற இந்த ராஜாவுக்கு இருந்தால், அந்த பாதாளத்திலிருந்து அந்த வல்லமை, அந்த 5 பேர்த்தினுடைய வல்லமை உனக்கு கொடுக்கிறது. பிசாசு தன்னுடைய சிங்காசனத்தை அதுக்கு கொடுக்கிறது. யாரு கொடுக்கிறாரு? அந்த ரோம்ல இருக்க அந்த மிருகத்துக்கு கொடுக்குது. இப்ப அதுல அந்த சிங்காசனத்துல யார் உட்கார போகிறார்கள் என்று சொன்னால், அங்கே ரோமிலிருந்து ஆட்சி பண்ணக்கூடிய போப்பா இருக்கலாம் என்பதுதான் இங்கே ஒரு நாம் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு செய்தி. ஆகினாலே இந்த சிங்காசனத்திலே உட்கார்ந்திருக்கிறது யார் என்று சொன்னால் இந்த போப்பு. அப்ப இந்த போப்பு தான் அங்க ஆட்சி பண்றதுக்கு ரெடியா இருக்கிறார் என்பதாக இந்த பெர்கமோ சபையில் இருந்து நாம் அறிந்து கொள்கிறோம். அது மாத்திரமல்ல, வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 13வது வசனத்தில் அதுதான் சொல்லுகிறது, உன் கிரியைகளையும் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும். அப்ப இந்த சாத்தானுடைய சிங்காசனம் எதுக்கு இருக்க? அவன் ஆள போகிறவன், அந்த பிசாசு ஆள போகிறவர். சிங்காசனத்தில் யார் உட்காருவார்? ராஜா உட்காருவார். அப்ப அந்த ராஜா எங்க இருக்கிறார் என்று சொன்னால் அந்த ரோம்ல இருக்கிறாரு. அந்த சிங்காசனம் யார் என்று சொன்னால் அந்த சிங்காசனம் பிசாசு என்று சாத்தான் என்று சொல்லப்பட்ட அந்த வலு சர்ப்பத்தின் சிங்காசனம். அது தன்னுடைய சிங்காசனத்தை இந்த ராஜாவுக்கு அது கொடுத்து விடுகிறது. எதை கொடுக்கிறது என்று சொன்னால் தன்னுடைய அதிகாரத்தையும் தன்னுடைய சிங்காசனத்தையும் தன்னுடைய வல்லமைகளையும் அதற்கு கொடுத்து விடுகிறது. அது மாத்திரமல்ல, நீ என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதையும் சாத்தான் குடி கொண்டிருக்கிற இடத்திலே உங்களுக்குள்ளே எனக்கு உண்மையான சாட்சியான அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலும் என்னை பற்றும் விசுவாசத்தை நீ மறுதலியாமல் இருந்ததையும் அறிந்திருக்கிறேன். இங்க ஒரு காரியத்தை, புதிய காரியத்தை ஒன்று சொல்லுகிறார்கள். என்ன என்று சொல்லப்படுகிறது என்று சொன்னால், அந்திப்பா என்பவன் அவன் சாத்தானுடைய குடி கொண்டிருந்த இடத்திலே இருந்தான். அப்ப சாத்தானுடைய குடி கொண்டு இருக்கக்கூடிய இடம் எது என்று சொன்னால் அது ரோம சாம்ராஜ்யம். அந்த ரோம சாம்ராஜ்யத்தை ஆண்டு கொண்டிருந்த அந்த நீரோ என்ற மன்னனால் இந்த அந்திப்பா என்பவன் அவன் அங்க இரத்த சாட்சியாக கொல்லப்படுகிறான். அப்படி அந்த எதற்காக கொல்லப்படுகிறான் என்றால் இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தை மறுதலிக்க வேண்டும் என்பதற்காக. ஆனால் அவன் மறுதலியாமல் தன்னுடைய விசுவாசத்தை விட்டு அவன் மாறாமல் தன்னுடைய விசுவாசத்தை அவன் ஏற்றுக்கொண்டு அந்த விசுவாசத்தை ஊர்ஜிதப்படுத்துவதற்காக அங்கே இருந்து தன்னுடைய உயிரையும் இரத்த சாட்சியும் இயேசு கிறிஸ்துவுக்காக அவன் விடுகிறான். அந்த அந்திப்பா இருக்கக்கூடிய இடத்திலே அவன் எப்படி தன்னுடைய விசுவாசத்தினாலே தன்னுடைய உயிரையும் கொடுத்தானோ அதே போல இப்பவும் முன்னிடத்திலே இருந்தார்கள். அதுதான் இந்த இடத்துல சொல்லுகிறது. அடுத்த வசனத்தை அடுத்ததிலே பார்த்தோமானால் வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 14வது வசனத்திலே, ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறை உண்டு. இந்த சபையில ஏற்பட்டு இருக்கக்கூடிய ஒரு குறை என்ன என்று சொன்னால், விக்கிரகங்களுக்கு படைத்தேவைகளை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திரர் முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்து பிலேயாமுடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்கள் உன்னிடத்திலே உண்டு. அப்ப இந்த இடத்திலே நாம் என்ன பார்க்கிறோம் என்று சொன்னால், இந்த இடத்திலே அந்த பிலேயாம் அவன் பாலாக்குக்கு என்ன சொல்லி கொடுத்தான் என்றால், இந்த இஸ்ரேல் ஜனங்களை விட்டுவிடு, அவன் விபச்சாரத்திலே போனால் கர்த்தரே அவனை அழித்து விடுவார் என்று யோசனை சொல்லுகிறான். அப்ப அவன் யோசனை சொல்ல அந்த விபச்சாரம் உன்னிடத்திலே உண்டு என்ற குறையை இங்கே சொல்லப்படுகிறது. அது மாத்திரமல்ல, வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 15வது வசனத்தில் என்ன சொல்லுகிறது என்றால், அப்படியே நிக்கலோய் மதஸ்தருடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்களும் முன்னிடத்திலே உண்டு, அதை நான் வெறுக்கிறேன். அப்ப இங்கே இரண்டாவதாக அவர்கள் சொல்லக்கூடிய அந்த பிராது அந்த குற்றம் என்னவென்று சொன்னால், இங்கே நிக்கோலாய் மதஸ்தருடைய போதகத்தை இவர் கேட்கிறார்கள், அதாவது விக்கிரகங்களை வணங்குகிறார்கள். அடுத்தது என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், ஏற்கனவே சொன்னது போல, நீ மனம் திரும்பு, இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்துல வந்து என் வாயின் பட்டயத்தாலே அவர்களுடைய யுத்தம் பண்ணுவேன். நம்ம யுத்தம் பண்றதை ஏற்கனவே பார்த்துட்டோம். ஆகினாலே இவர்களோட இயேசு கிறிஸ்து யுத்தம் பண்ண போகிறார், அதுல எந்த சந்தேகம் வேண்டியதில்லை. அடுத்தது வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம்
17வது வசனத்துல என்ன சொல்லுகிறது என்றால், ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து அவனுக்கு வெண்மையான குறிக்கல்லையும் அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதை பெறுகிறவனை அன்றி வேறு ஒருவனும் அறிய கூடாததுமாகிய புதிய நாமத்தையும் கொடுப்பேன் என்று எழுது என்று சொல்லுகிறார். ஆகினாலே இங்கே என்ன நடக்கிறது என்று சொன்னால், கடைசியிலே இங்கே சொல்லப்பட்ட இத்தனை குற்றங்களுக்கும் இத்தனை பாவங்களுக்கும் இவன் மீண்டு அதிலிருந்து ஜெயம் பெற்றார்கள் என்று சொன்னால், அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய வெகுமதி என்ன என்று சொன்னால், மறைவான மன்னாவை அவர் புசிக்க கொடுக்கிறார். இரண்டாவதாக அவனுக்கு வெண்மையான குறிக்கல்லை கொடுக்கிறார். அந்த குறிக்கல்லிலே அந்த கல்லின் மேல் எழுதப்பட்டதும் அதை பெறுகிறவனுமே அன்றி வேறு ஒருவனும் அறிய கூடாததுமாகிய புதிய நாமத்தையும் கொடுப்பேன் என்று எழுது. அப்ப அந்த குறிக்கல்லிலே அந்த புதிய நாமத்தையும் எழுதி இவனுக்கு கொடுக்கிறார். ஆகையினாலே இன்னி வரப்போகிற இதிலிருந்து நாம் அறிந்து கொள்ளக்கூடியது என்ன என்று சொன்னால், இந்த உலகத்தை இனிமேல் 8வது ராஜ்யமாக, 8வது மிருகமாக, 8வது சக்கரவர்த்தியாக ஆளப்போகிறவர்கள் யார் என்று சொன்னால், அது ரோமை தலைமையிடமாக இருந்து அங்கே இருந்து ஆளப்போகிறார்கள். அப்படி ஆளும்போது இந்த உலகத்திலே ஒரே மதம்தான் இருக்கும், இந்த ஒரே ட்ரேடு தான் இருக்கும், ஒரே ராஜா தான் இருப்பார்கள். இந்த 10 ராஜாக்களும் தங்களுடைய வல்லமையை அந்த ரோமில் இருக்கிறவர்களுக்கு அவர் கொடுத்து விடுவார். இப்படியாக ரோம சாம்ராஜ்யத்தை குறித்து இந்த பெர்கமோ சபை, அப்பொழுது சபை என்று சொல்லப்படும் போது நம்ம இங்கே வாட்டிகான் அவருடைய இடத்திலே ரோமில் இருக்கக்கூடிய அந்த ஆர்சி சபையினுடைய தலைமை சபை என்பதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகினாலே இவர்கள் இதில் இருந்து வேறுபட்டு தன்னை வேறுபடுத்தி கொண்டு இவர்கள் தன்னுடைய அந்த ராஜ்யத்தை, அந்த வல்லமையை, அந்த அதிகாரத்தை, இந்த பிசாசு கொடுக்கிற அந்த அதிகாரத்தை, அதனுடைய வல்லமையை, அந்த சிங்காசனத்தை, இவைகள் எல்லாம் புறந்தள்ளிவிட்டு இவர்கள் இருந்தார்கள். ஆனால் இவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை மறுதலியாமல் இவர்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு ஒரு நல்ல இடத்திற்கு போக முடியும் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஆகினாலே இது பெரும்பாலும் இந்த இடத்திலே இந்த 8வதாக வரப்போகிறவர் பெரும்பாலும் ராஜாவாக இருக்கக்கூடியவர். அது போப்பாக இருக்கலாம், அல்லது போப்புக்கு பதிலாக வேறு யாராவது அந்த இடத்துல இருக்கலாம். ஆனால் பெரும்பாலான வேத வல்லுநர்கள் இது போப் என்று சொல்லுகிறார்கள். அது நடக்கும்போது நாம் புரிந்து கொள்ள முடியும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த செய்தியை எல்லாருக்கும் நீங்க பிரபலியப்படுத்துங்க, ஷேர் பண்ணுங்க. நீங்களும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.